ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் விலாக். உங்களுக்கு ஒரு 10.5 லட்சம் எக்ஷோரூம் காஸ்ட்டில் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் வித் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வித் டிசிடி கியர் பாக்ஸ் 1 லிட்டர் என்ஜினோட பேராய் கிடச்சா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல. அப்படி ஒரு வண்டி தாங்க இன்றைக்கி நான் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா Hyundai i20 N-Line N8 வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நியூ வெஹிக்கிள்ஸோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் டிரைவ் ரிவ்யூலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த i20 N-Line N8 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியராக தெரியணுங்கிறதுக்காக க்ரில்லை வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி பிளாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஹுண்டாயோட லோகோவையும் மேலேருந்து கீழே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதையும் ஃபுல்லாக ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியில் கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மேசிவாகவே இருக்குங்க. காற்று நல்லா போகிறதுக்கான இடமும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இது பிளாக்கு, ஒயிட்டு, கீழேயும் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலரில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரைப் லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து N-Line அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. வண்டி வந்து ஸ்போர்ட்டியர் லுக்காக கொஞ்சம் அப்ரேட் பண்ணி காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா N-Lineக்கான பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் வந்துடுதுங்க. எல்இடி லோ பீம் அண்ட் ஹை பீம் வந்துடுது. மேலே ஒரு எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே எல்இடியில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். வண்டியோட பானட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பானட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்ரு ஹெவியான ஃபீல் வந்து கிடைக்குதுங்க. என்ஜினோட ஸ்பெக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 118 பிஹெச்பி 170 Nm டார்க்குங்க. 6 ஸ்பீடு மேனுவல் ஆர் 7 ஸ்பீட் டிசிடியோட வண்டியை வந்து பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு N8 வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். N6 வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குங்க. N8லேயே நீங்கள் மேனுவலாக டிசிடி வாட்டவர் உங்களுக்கு எது பிடிக்குமோ போய்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டர்போ சார்ஜரு GDI என்ஜினுங்க, அதாவது கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜினு. ஸோ பவர் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் அந்தளவுக்கு அல்டிமேட்டாகவும் இருக்குங்க. இந்த என்ஜின் வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினாகவே இருந்தாலும் இவங்க வந்து பானட்டுக்கு இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல. அந்தளவுக்கு Hyundai வந்து என்ஜினை வந்து நம்புகிறாங்க. பட் இதை இன்சுலேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த என்ஜினோட ரா சவுண்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு ஸ்போர்ட்டியரான கார் ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஃபீலும் கிடைக்குங்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சவங்க அதை பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெண்டர்லேயும் N-Lineக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டயர் சைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் வீலுங்க. டூயல் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. N-Lineக்கான ஒரு N பேட்சிங்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டயர் சைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா 195 55 R16 இந்த சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வந்து பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் வந்து லைனர்ஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சேர் எதுவும் அடிக்காது. வண்டி ஓட்டும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு எப்படி டயர் சவுண்ட் உள்ள கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நம்ம இன்றைக்கி ஜஸ்ட்டு வாக் அரவுண்ட் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த இடத்துல கிளாடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா லுக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். சைடு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நைட் டைமில் வந்து டோர் திறக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் கீழே அடிக்கும்னு நினைக்கிறேன். காரோட ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3995 mm. வீல் பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2580 mm, 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வண்டியோ வந்துடுதுங்க. வண்டியோட எல்லா டைமென்ஷன்ஸும் நான் இங்கே கீழே எப்பயும் போல் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டோரில் வந்து பார்த்தோன்னா ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வருதுங்க. ஸ்மார்ட் கீம் இருக்குது. அப்புறம் ABC இந்த 3 பில்லர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்டியர் லுக்குக்காக தான். மேலே வந்து சன்ரூஃப் வந்துடுது. அதுக்கப்புறம் ஷார்க் பின் ஆண்டனா வந்துடுது. இந்த இடத்துல ரூஃப் ரெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்கிறனால அவங்க கம்பெனிலே எந்த ஒரு ரூஃப் ரெயில்ஸுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன குவார்ட்டர் பேனல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டேலைட் ஓப்பனிங் வந்து பெட்டராகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வண்டிக்குள்ளே போகும்போது அதை பற்றி பேசலாம். பின்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகுது. பட் ஆனால் ஃபுல்லாக கனெக்ட் ஆகலை. இந்த இடத்துல உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தாங்க வருது. வண்டியோட இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கிளாஸி ஃபீல் வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல Hyundai லோகோவும் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து வைப்பர் வித் வாஷரோட கொடுத்துட்றாங்க. டிஃபாகர் லைன்ஸுமே வண்டியோட வந்துடுது. இந்த இடத்துல ஸ்பாய்லரும் வண்டியோடையே வந்துடுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து N-Lineக்கான பேட்சிங் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சில்வர் லைன் ட்ராவல் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா 311 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வண்டியோட வந்துடுது.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக் வச்சுருக்கேன். சும்மா பூட் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. அப்புறம் பார்சல் ஹூக்ஸ்க்கான இடமும் இருக்குது. பின்னாடி வந்து சப்வூஃபரும் வந்துடுதுங்க. பூட் லேம்பும் வந்துடுதுங்க. ஸ்டெப்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் சின்ன ஸ்டெப்னி தான் கொடுத்துருக்காங்க. 185, 65, R15 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 80 km ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு i20க்கான ஒரு மேட் பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல டூயல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக ஒரு சூப்பரான ரியர் ஸ்கிப் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டருங்க. கோ டிரைவர் சைடில் தான் ஃபியூல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் டிரைவர் சைடு இப்போ உள்ளே போகலாம். வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகிருக்குன்னு. ஸோ ஹைட்டாக இருக்கிறனாலையும் பெரிய பிரச்சனை இருக்காது, ஈஸியாக ஏறி உட்காந்துடலாம். வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரியான வெயில். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இவரும் இருக்குது. டிரைவர் சைடு வந்து பார்த்தோன்னா 4 பவர் விண்டோஸ் இருக்குது. பவர் விண்டோ லாக் இருக்குது. சென்ட்ரல் லாக்கான லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. பவர் ஃபோல்டபுள் மிரர்ஸ்க்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோலும் இருக்குது. டிரைவர் சைடு மட்டும் ஒன் டச் டவுன் அப்புறம் ஒன் டச் அப் 2 ஃபங்க்ஷனுமே டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிரைவ் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேமரா வியூக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் வந்து என்லைன் வண்டி அப்படின்னு தெரியறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்குது. இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல கை வைக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. காரோட சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷில் தான் இருக்குது. இந்த லப்பர் சப்போர்ட்டு, சைடு சப்போர்ட்டெல்லாம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. சைடு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். வண்டியோட ஸ்டியரிங்க்கு வந்தோம் அப்படின்னா ஸ்டியரிங் உண்மையிலேயே ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத் அண்ட் சூப்பர் ஸ்டியரிங் தான் கொடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா க்ரூஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்டியரிங் அண்டு கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. கிளஸ்டருமே நல்லா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. பாதி செமியாகவும் பாதி டிஜிட்டலாகவும் இருக்குது. அதுவுமே பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் வண்டியில் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. பட் ஆட்டோ வைப்பர்ஸ் கிடையாது. ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேசிவான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து ஒரு டச்சில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழேயும் ஃபிசிக்கலாக வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தாங்க வருது. நல்லா டிஜிட்டலாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 180 வாட்ஸ்க்கான ஒரு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜரும் யூஎஸ்பி மீடியா கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான பேடும் இருக்குது. வண்டியோட ஸ்மார்ட் கீ இப்படி தாங்க இருக்குது. இடையில வந்து கீ சேஞ்ச் பண்ணாங்க. பட்டு இன்னும் i20க்கு அந்த அப்டேட் வரவில்லை. அப்புறம் இந்த இடத்துல டிசிடிக்கான கியர் பாக்ஸ் இருக்குது. மேனுவல் வண்டியில் 6 ஸ்பீடு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான இடம் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கான லிவர் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மூவிங் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல சின்ன டீப் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸும் நல்ல மேசிவான ஸ்டோரேஜ் பாக்ஸாக இருக்குது. இந்த இடத்துல ஏசி கோல்டு க்ளவ் பாக்ஸும் வந்து கோல்டு க்ளவ் பாக்ஸ்க்கான ஏசி வந்துட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான க்ளவ் பாக்ஸ் தாங்க, சூப்பராக இருக்குது. ஐஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஓஎஸ்க்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹுண்டாய்க்கான டேஷ் கேம் உங்களுக்கு வண்டியில் ப்ரீ இன்ஸ்டாலாகி வந்துடுதுங்கிறதும் சூப்பரான விஷயம். இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து ஹாலஜன் இன்டீரியர் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சன்ரூஃப்க்கான கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா சன்ரூஃப் இருக்குது. டிரைவர் சைடு சன்ஷேட் பார்த்தோன்னா ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து விட்டா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் தவிர மற்ற எல்லாருக்குமே இருக்குதுங்க. இந்த வண்டியில் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 2 ட்வீட்டர்ஸ், 4 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர், மொத்தம் 7 ஸ்பீக்கர்ஸ் இந்த வண்டியோட வந்துடுதுங்க. இங்கே பாட்டில் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இங்கே திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. எல்லா டோர் ஹேண்டில்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைனும் இந்த ஸ்டிச்சிங் லைனும் வந்து இருக்கிறது இன்னும் கூடுதல் சூப்பரான விஷயங்க. ரியர் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரியர் டோரும் நல்லா ஓப்பனிங் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் உள்ளே ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹைட் ஜாஸ்திங்கிறனால தலை தட்டும், கொஞ்சம் பார்த்து வரணும்.
நல்லா இருக்குங்க. ஏறி உட்காந்ததுமே எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. இந்த சீட் வந்து என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இருந்தும் எனக்கு இவ்வளவு முட்டிக்கு ஸ்பேஸ் இருக்குது. கீழே காலுக்குமே நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. தொடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% மேலே தொடை சப்போர்ட்டுமே இருக்குதுங்க. அப்புறம் வண்டியில் இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லா இடத்துலையுமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் சுவிட்சுமே உங்களுக்கு ஒரு மெட்டல் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல பவர் விண்டோ சுவிட்சுமே பிளாக்ல தான் இருக்குது. எல்லாமே மேட்டில் தான் இருக்குது. இந்த ரெட் கலர் இன்செட் மட்டும் அங்கங்கே பார்க்க முடியுது. இங்கேயும் கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இங்கேயும் ஒரு பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் இருக்குது. மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பாஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். மேலே ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிளாக் கலரில் இருக்குது. அதுவுமே சூப்பராக இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த இருட்டில் போகும்போது ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வராமல் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வண்டியோட டிஎல்லில் பார்த்திங்கன்னா செம்ம ஓப்பனிங்காக இருக்குது. பகல் டைமில் போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த சீட் பெல்ட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. வண்டியோட ஹெட்ரூம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பெட்டராக இருக்குங்க. நான் ஒரு 6 ஃபீட் ஹைட்டு இருந்தாலும் எனக்கு நல்ல பெட்டர் ஹெட்ரூமாக இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பட் ஆனால் நடுவில் உட்காரவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டனல் இருக்குது. ரொம்ப பெரிய டனல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்ன டனல் இருக்குது. அப்புறம் இங்கே செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. கீழே யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குதுங்க. யூஎஸ்பி ஏ டைப் இருக்குது. அப்புறம் ஏசி வென்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட பின்னாடி இந்த சீட்டில் மட்டும் ரியரில் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டில் வந்து எந்த ஒரு பேக்கெட்டுமே கொடுக்கலைங்க. i20 N-Line N8 வேரியண்ட்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ் வித் இவிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே வந்து வண்டியோட வந்துடுதுங்க. ஹுண்டாயோட ப்ரீ இன்ஸ்டால்டு கேமரா, டேஷ் கேமராவும் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்துடுதுங்க. இந்த வண்டியில் ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. ஆட்டோ ஹெட்லைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலான தேவையான ஃபீச்சர்ஸ். சன்ரூஃபும் இருக்குதுங்க. இந்த i20 N-Line N8 வேரியண்ட் எப்படி இருக்குதுங்க? இந்த வண்டியை நமக்கு இன்றைக்கி ரிவ்யூக்கு கொடுத்தது லோட்டஸ் ஹுண்டாய், மேட்டுப்பாளையம் ரோடு, கோயம்புத்தூருங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் அப்புறம் புக்கிங்க்கு வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.